இட்லி கறி குழம்பு இல்லன்னா பூரி கறி குழம்பு இப்படி தான் என்னோட சண்டே மார்னிங் கொஞ்ச நாளா போயிட்டுருக்கு. இன்னைக்கு வந்து அத மாத்திருவோம். மதியமா நான்வெஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில பார்த்தீங்கன்னா, பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணிட்டுருந்தேன். மதியத்துக்கு வந்து என்ன பண்றதுன்னு யோசிக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டாரு. ஈவினிங் தான் வருவாரு. ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு புடிச்ச குடல் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பண்ணிட்டுருக்கேன். குடல் வந்து எங்க வீட்ல யாரும் பெருசா சாப்பிட மாட்டாங்க. நானுமே சாப்பிட்டதில்ல. நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நாங்க ஒசூர்ல இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து ஹோட்டல்ல வந்து குடல் கிரேவி வந்து வாங்கிட்டு வந்து எனக்கு ஒரு டைம் குடுத்தாரு. சாப்பிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் 2, 3 டைம் ஹோட்டல்ல வாங்கி குடுத்துருக்காரு. பட் வீட்ல வந்து நான் பெருசா செஞ்சதில்ல. ஏன்னா செய்யவும் தெரியாது அப்படிங்கிறதுனால. போன ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் செஞ்சேன் யூடியூப் பார்த்து. இப்ப நேத்தும் பார்த்தீங்கன்னா, யூடியூப் பார்த்து தான் பண்ணேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. பசங்க வந்து சாப்பிடுவாங்களோ, மாட்டாங்களோன்னு சொல்லி ஒரு குழப்பத்திலே குடுத்தேன். அவங்க வந்து அந்த பைப் மாரி இருக்குல்ல, அது மட்டும் குடுங்கம்மா அப்படின்னு வாங்கி சாப்பிட்டாங்க. ஏதோ ஒண்ணு சாப்பிட்டா சரி அப்படின்னு ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்து. அது இல்லாம எனக்கு பெரிய திருப்தியுமே கிடைச்சது. எப்படின்னா, எனக்கு புடிச்சத நானே செஞ்சு சாப்பிடுறேன் அப்படிங்கும்போது, இந்த மாரி உங்களுக்கு புடிச்சத நீங்களும் செஞ்சு சாப்பிடுவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா!